ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாப்டர் 4 பிளானிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா மீன் கான்செப்ட் ஆஃப் பிளானிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போது பிளானிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாலே, இப்போ அப்பா ஒரு சேலரி ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பட்ஜெட் போடுவோம், என்னென்ன செலவு இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு ஃபீஸ் கட்டணும், செய்யணும், இல்லை ஹெல்த்துக்கு பார்த்துக்கணுன்னா அதற்கானது. ஸோ நாம் என்ன பண்ணுவோன்னா, எப்படி நம்ம அதெல்லாம் டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்றத முன்னாடியே நாம் என்ன பண்ணுவோம், அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ப நம்ம பணத்தை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இல்லையா. ஒரு பிளான் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வெளியூர் போகிறதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவை அப்படின்றத முன்கூட்டியே நம்ம அதை பிளான் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதே போல் தான் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கான கோல் என்ன, ஓகேவா, குறிக்கோள் என்ன, அதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத செட் பண்ணுறது, கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டிவை நம்ம எப்படி ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணுறது தான் இந்த பிளானிங்கில் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேவா. ஸோ பிளானிங் அப்படின்றது டிசைடிங் இன் அட்வான்ஸ். ஸோ முதல்லையே நம்ம அந்த பிளானிங்கை பற்றின ஒரு பிளானை ஒரு அட்வான்ஸாகவே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், டிசைட் பண்ணிவிடுவோம். அதாவது வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ, அதாவது என்ன பண்ண போகிறோம், ஆனால் அந்த விஷயத்தை எப்படி பண்ண போகிறோம். ஓகேவா. ஒரு ஆர்கனைசேஷனில் வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ இந்த வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ இல்லை வேர் டு டூ, ஹூ இஸ் கோயிங் டு டூ, ஓகேவா, எங்கே பண்ண போகிறோம், யார் எங்கே பண்ண போகிறோம், யார் அந்த வேலையை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் பிளானிங். ஓகேவா. ஸோ இந்த பிளானிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா மேனேஜரியல் ஃபங்க்ஷனில் ஒரு மெயினான ஒரு ஃபங்க்ஷனாக இந்த பிளானிங் கருதப்படுது. ஓகேவா. எந்த விஷயத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் டாஸ்க், ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டிவ்ஸை, கோல்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளானிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷனை பேஸ் பண்ணி இருக்குது. ஏன் க்ரியேட்டிவிட்டி இன்னோவேஷனை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, இப்போ எப்பவுமே ஒரு விஷயத்துக்காக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போடுற அந்த ஒரு பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படின்னா சொல்ல முடியாது இல்லையா. நாம் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சு நம்ம பிஸ்னஸ்க்காக ஒரு பிளான் பண்ணுவோம். ஓகேவா. ஆனால் அது எப்போவுமே கரெக்டாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போது எப்போவுமே ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, இன்கேஸ் பிளான் ஏ அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அதில் ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம அப்படியே அங்கே ஸ்டக் ஆகி நிற்கக்கூடாது. அப்போது பிளான் பியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம எப்படி அதை விஷயத்தை டேக்கிள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கனைசேஷனில் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நாம் பிளான் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த இன்னோவேட்டிவ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் தன்னுடைய ஆர்கனைசேஷனுக்கான கோல்ஸை செட் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ சப்போஸ் நான் 1000 ப்ராடக்ட்ஸை நான் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா அப்போது எனக்கு எவ்வளோ மேன் பவர் தேவைப்படும், எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் எனக்கு தேவைப்படும், எவ்வளோ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் எனக்கு தேவைப்படும் அப்படின்றத முன்கூட்டியே அவங்க என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதை கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பிளானிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேர் வி ஆர், நாம் எங்கே இருக்கோம்,
அண்ட் வேர் வி வாண்ட் டு கோ, எந்த இடத்தை நோக்கி நாம் போனோம். இந்த ரெண்டுத்துக்குமான ஒரு பிரிட்ஜை கிரியேட் பண்ணுறது தான், ஒரு பாலமாக செயல்படுவது தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளானிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெவல் ஆஃப் மேனேஜர்ஸ்க்கும் இருக்கும். அது ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கலாம், சேல்ஸ் மேனேஜராக இருக்கலாம், ஃபினான்ஷியல் மேனேஜராக இருக்கலாம், ஹூஎவர் பி இட் இஸ், எல்லாருக்குமே வந்து இந்த பிளானிங் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன் பிளானிங் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளானிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய டிசிஷன்ஸை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் நம்ம வச்சுருக்கும் பொழுது அது அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளானை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்ஷனாக அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து செட்டிங் தி ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிளானிங்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்டிவை நம்ம வந்து செட் பண்ணுறது. ஓகே, எதை வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் அப்ராப்ரியேட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டு அச்சீவ் தீஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அந்த கோலை நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம ஈடுபடணும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங். ஸோ 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிளானிங் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆஸ்பெக்ட் வந்து செட்டிங் ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டிவை வந்து, அதாவது அதற்கான பிளானை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அண்ட் அதை டெவலப் பண்ணுறது, ஒரு ஆக்ஷனாக டெவலப் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிளானிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் மெம்பர்ஸ் therefore need to work towards achieving organizational goals. These goals set the targets which need to be achieved and against which actual performance is measured. Therefore planning means setting objectives and targets and formulating an action plan to achieve them. ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்களுக்கு பொதுவான சில கோல் வந்து செட் பண்ணிடுவாங்க. அந்த கோல்ஸை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒர்க்கருடைய ஒர்க்கும் வந்து அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாருமே எதை நோக்கி வந்து அவங்களுடைய ஒர்க் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதை நோக்கி தான் அவங்களுடைய ஒர்க்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அவங்க வந்து செட் பண்ணிவிட்டு டார்கெட் பண்ணிடுவாங்க. அதை டார்கெட் பண்ணிவிட்டு அது ஒரு ஆக்ஷன் பிளானாக வந்து அதை மாற்றி அந்த கோல்ஸை வந்து அவங்க ரீச் பண்ணுறது. ஸோ இட் இஸ் கன்சர்ன்டு வித் போத் எண்ட்ஸ் அண்ட் மீன்ஸ், தட் இஸ் வாட் இஸ் டு பி டன் அண்ட் ஹவு இட் இஸ் டு பி டன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னதுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நோக்கி தான் வந்து இந்த பிளானிங் ப்ராசஸ் வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Okay, so the plan that is developed has to given a time frame, but time is a limited resources. ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே, அதாவது ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோலை ரீச் பண்ணக்கூடிய டைமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதையெல்லாம், அதாவது நம்ம பிளானையும் தாண்டி ஓவர்லேப் பண்ணி அது போகக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து இப்போ ஃபினான்ஷியலாக வந்து நம்ம ஒரு இவ்வளோ ப்ராடக்ட்ஸை வந்து நான் வந்து இவ்வளோ செலவில் நான் பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ 1 lakhக்குள்ளே நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் வந்து தட் இஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வேஸ்ட் பண்ணி அதனால் நான் மறுபடியும் ரா மெட்டீரியல்ஸை வாங்கி நான் கணக்கு போட்டதை விட அதிகமான ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு செலவாச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் கரெக்ட் இல்லையா? அதுக்கு தான் வந்து பக்காவாக பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த பிளான் தட் இஸ் டெவலப்டு ஹேஸ் டு கிவன் எ டைம் ஃப்ரேம், பட் டைம் இஸ் அ லிமிட்டட் ரிசோர்ஸ். இட் இஸ் டு பி யூட்டிலைஸ்டு judicially. If time factor is not taken into consideration, conditions in the environment may change and all business plans may be go waste. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பிளானிங்கில் ரொம்ப முக்கியம். இந்த டைமில் நம்ம இந்த டார்கெட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த கோலை செட் பண்ணிக்கிட்டு அந்த டைம்குள்ளே அந்த வேலையை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் போட்ட எல்லா பிஸ்னஸ் பிளானுமே என்னாகும், வேஸ்ட்டாக தான் போகும்.
ஓகேவா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒன் ஆஃப் த வேஸ் டு டூ ஸோ வுட் பி டிஃபைன் பிளானிங் ஆர் பிளானிங்கை வந்து சிம்பிளாக எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸை செட் பண்ணுறது ஃபார் ஏ கிவன் டைம் பீரியட், அதாவது டைம் டியூரேஷனுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டிவ்ஸை நான் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு எனக்கான ஆப்ஜெக்டை நான் வந்து செட் பண்ணுறேன். அடுத்தது ஃபார்முலேட்டிங் வேரியஸ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் டு அச்சீவ் தெம். ஸோ என்னென்ன ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய கோலை வந்து நான் ரீச் பண்ண போகிறேன், இது செகண்ட் ஸ்டெப். அண்ட் தென் செலக்டிங் த பெஸ்ட் பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரம் அமங் த வேரியஸ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் அவைலபிள். இப்போ நான் ஒரு பிளான் போடுறேன், ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்தை விட வேறு சில அன்சர்டனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து நான் என்னுடைய பிளானை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த ஆல்டர்னேட்டிவ் பிளானையும் நான் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி என்னுடைய கோலை வந்து நான் வந்து என்ன பண்ணணும், ரீச் பண்ணணும். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் பிளானிங்கை வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் பிளானிங் அப்படின்னு போட்டுட்டு பிளானிங் as setting objectives for a given time period, formulating various courses of action to achieve them, and then selecting the best possible alternative from among the various courses of action available அப்படின்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் பிளானிங்கை வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் எழுதலாம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் கான்செப்ட் ஆஃப் பிளானிங். கான்செப்ட் ஆஃப் பிளானிங் நத்திங் பட் ரெண்டு ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணியிருக்கு. செட்டிங் ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், செலக்டிங் அண்ட் டெவலப்பிங் அண்ட் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் டு அச்சீவ் தி ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. மோஸ்ட்லி வந்து பிளானிங் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கணும். ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பிளான்ஸுமே வந்து செட் பண்ணுவாங்க. அதே போல் டிசிஷன்ஸும் வந்து அவங்க எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ பிளானிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து டிசைடிங் இன் அட்வான்ஸ், முன்கூட்டியே நாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணுவோம். என்னென்ன பண்ணுவோம்? வாட் இஸ் டு பி டன், ஹூ இஸ் கோயிங் டு டூ, ஹவு இட் இஸ் கோயிங் டு பி டன், அண்ட் வென் இட் இஸ் டு பி டன். ஓகேவா? இப்படி இந்த பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளானுமே வந்து முதல்லே வந்து செய்யப்படுது. இதை தான் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.